என்னுடைய நண்பர்கள் வந்து அடிக்கடி கேட்பாங்க, 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க பென்னி ஸ்டாக்ஸ் என்ன சொல்லேன் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்டிகுலர் XYZ அப்படின்னு ஒரு ஸ்டாக் வச்சுக்கங்களேன். ஸோ இது வந்து ரூ. 340 இருந்தது. இப்போ வெறும் ரூ. 3 கிடைக்குது. அதாவது வெறும் வந்து ரூ. 3 கிடைக்குது. ஏதோ இதனுடைய உச்சபட்சம் ரூ. 340 ரூ. 350 சரிஞ்சு இப்போ வெறும் ரூ. 3 கிடைக்குது. இது வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இது அவங்களே சென்ட் பண்ணது. இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இது வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு. விலை கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து பென்னி ஸ்டாக்ஸ் ஆகிடாது. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய நிலவரம், கம்பெனி நிலவரம் பார்க்கணும். அது இப்போ கிட்டத்தட்ட 2014 அதனுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கோடி இருந்தது. அதுக்கப்புறம் எந்த மாதிரி படிப்படியாக சரிஞ்சிருக்கு பாருங்கள். 16, 17, 18, 19, 20, 22, 25 பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாச்சு. அதாவது நில் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகே, அதனுடைய இன்கம் கூட பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு அந்த 2014 டைமில் கொஞ்சம், அதாவது 530 அப்படியே படிப்படியாக சரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போது வெறும் 317, அதாவது எல்லாமே குறைஞ்சிடுச்சு உங்களுக்கு. அப்போது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போது நஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குது இந்த கம்பெனி. இது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒவ்வொரு கம்பெனியோடைய நிலவரத்தையும் பொறுத்து தான் வந்து நம்ம பென்னி ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுமே தவிர, சும்மா இந்த மாதிரி வந்து ஒரு ரூ. 1000 அந்த ஸ்டாக்ஸ் ரூ. 1 கிடைக்குது, ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரூ. 10,000 அந்த ஸ்டாக்ஸ் இப்போ வந்து ரூ. 10 கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிடக்கூடாது. இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட டேட்டா தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயமா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கேன்.